தஸ்மின் தஜ்ஜனே பேதாபாவாத். தஸ்மின் தஜ்ஜனே பேதாபாவாத். தஸ்மின்னு யார் அந்த பகவானத்தில்? தஜ்ஜனே அவனுடைய ஜனங்களாகிய, தஜ்ஜனம்னு பக்திமான்கள்லாம் தஜ்ஜனங்கள், அவரை சேர்ந்தவர்கள். ஜனங்களாகிய மகான்கள் இடத்துல வேத அபாவாத், வேற்றுமையே கிடையாது. அதனால் யார் இருந்தாலும் என்ன, அவன் பக்திமான் அவ்வளோதான் சரியா போச்சு. அந்த பக்திமான்ங்கிறது ஒரு கேட்டகரி ஆகிடும். அவங்கக்கிட்ட எந்த விதமான பேதம் கிடையாது, வேற்றுமை கிடையாது. வேற்றுமையின்மையால் அப்படின்னு சொன்னோம். என்ன வேற்றுமையின்றி எல்லா ஜீவராசிகளிடம் பகவானும் பக்தர்களும் அன்பு செய்தவர்கள் ஆதலால், அல்லது பகவானுக்கும் உத்தம பக்தனுக்கும் வேற்றுமை இன்மையால் அப்படின்னு எடுத்துக்கணும். கீதையில் சொல்றது, ஞானி தூ ஆத்மைவமே மதம். ஞானின்னு சொன்னோம்னா ஞானியானோன்னு நான் தான், ஆத்மைவ என்பது என் கொள்கைன்னு மதம். இப்போ ஒரு ஞானி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் ஞானத்துக்கான லட்சணங்கள்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கோம். அப்படி இருந்துட்டான்னு சொன்னால் அவன் நான் தான் அப்படின்ட்டார்.